கோவையில் கொடூர கொலை சம்பவம் ஒன்று அரங்கேறி இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றிய பிறகு செல்ஃபி எடுக்கும் காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த கொடூர சம்பவம் அரங்கேறியது எந்த இடத்துல, கோவையில் என்ன நடந்தது, போலீஸ் இப்போ தற்பொழுது அவங்களுடைய விசாரணையை எப்படி துரிதப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு நம்ம செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், இது எங்கே நடந்தது? கொலை செய்கிறதே ஒரு கொடூரம், அதில் செல்ஃபி வேறு எடுத்திருக்காங்க போல இருக்கே. வணக்கம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே கிணத்துக்கடவு அடுத்த சிக்கலாம்பாளையம் பகுதியில் பாத்தீங்கன்னா இன்று அதிகாலை அஸ்வின், அதாவது 22 வயதுடைய இளைஞரை அவருடைய நண்பர்கள் அவர்களுடைய பழகி இருவர்களே பாத்தீங்கன்னா மிக கொடூரமாக கொலை செஞ்சிருக்காங்க. கொலை செய்தது மட்டும் இல்லாம அவரை கொலை செய்யும் பொழுது அவரை தாக்கக்கூடிய, அதாவது சுத்தியல், அருவாள், கத்தி, இந்த 3 உபகரணங்களை வச்சுதான் அவரை கொலை செஞ்சிருப்பதாகவும் அதை வீடியோவாகவே பதிவு செய்து சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அது அவர் உயிரிழந்த பிறகு இவங்க இருவரும் அந்த உயிரற்ற உடல் முன்பு செல்ஃபி எடுத்து அந்த புகைப்படத்தையும் சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டு அந்த பகுதியிலிருந்து தப்பி சென்றிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவர்கள் யார் என்று பாத்தீங்கன்னா, ஒருவர் பேர் தினேஷ், இன்னொரு நபர் பேர் மாதேஷ். இதுல ஒருவர் 18 வயசு கீழே இருக்கக்கூடிய சிறுவன் என்றும் முதற்கட்ட தகவல்ல வெளியாகிருக்கு. இந்த கொலை செய்து பாத்தீங்கன்னா அரிவாளால் கழுத்தை வெட்டியும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுத்தியலால் அவருடைய தலை மற்றும் உடல் பல்வேறு பகுதிகளை தாக்கியும், அதே சமயம் கத்தியால் பல்வேறு இடங்களில் குத்தியும் கொலை செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பாக கிணத்துக்கடவு போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. தப்பி சென்ற இருவரை பிடிக்க தனிப்படை அமைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவி வருகிறது. கொலை செய்வது ஒரு பெரிய குற்றமாக இருக்கக்கூடிய சூழல்ல இவர்கள் இந்த கொலை செய்ததை வீடியோவாக பதிவு செய்து அது மட்டும் இல்லாம செல்ஃபியாக நின்று போட்டோ எடுத்து அதை சமூக வலைதளத்துல வெளியிடுறாங்களா? இவங்களுடைய மனநிலை என்ன? இவங்க இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஏதாச்சும் முன்பகை இருக்கா, இல்ல வேற யாராவது இந்த கொலை மூலமாக வேற ஏதாவது தகவலை பகிர விரும்புகிறார்களா என்ற கோணத்திலையும் போலீசார் விசாரணை செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த உயிரிழந்த அஸ்வினுடைய உடல் தற்போது பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.